வணக்கம். இன்னைக்கு 8 ஆகஸ்ட் 2023. நாம சாதாரணமா நம்ம கடந்த ஒரு 4-5 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். செல்லிங் ரோபோவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செல்லிங் ரோபோ நம்ம சாதாரணமா ஒரு ஆப்ஷன் செல் எடுக்கணும்னா எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்லாம இருந்தது. ஏன்னா மினிமம் ஒரு 2 லட்சமாவது தேவைப்பட்டது, 1.5 லட்சம் தேவைப்பட்டது 25 லாட் சைஸ் இருக்கும்போது. இப்ப 15 லாட் சைஸா குறைச்ச உடனே மினிமம் 1.20 அந்த மாதிரி தேவைப்படுது. முன்னாடி 1.50 1.70 தேவைப்படுது. இருந்தாலும் இந்த செல்லிங்ல நம்ம இன்னும் எப்படி பர்ஃபார்மன்ஸை நம்ம கூட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நாங்க இதுல ஒர்க் அவுட் பண்ணோம். அதன் அடிப்படையில ரோபோல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதாவது மாற்றம்ன்றதை விட இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 50,000 இருக்கிறவங்க கூட ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுல கொண்டு வந்திருக்கோம். எந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணலாம்ன்றது இப்ப முதல்ல நம்ம ஜெனரலா எப்படி நம்மளால ஒரு 50,000 ரூபாய் கூட நம்ம பண்ண முடியும். அதாவது 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு கால் அண்ட் புட் ஒரு பேர் ஈஸியா பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்? ரெண்டாவது செல்லிங்ல பாத்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி நம்ம ஃபேவர்ல இருக்கு. செல்லிங்னு வரும்போது ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவர்ல இருக்கும். ஏன்னா எப்பயுமே 75% ஆஃப் த டைம் மார்க்கெட் சைட்வேஸ் தான் போகும். அந்த அடிப்படையில முதல்ல நம்ம எப்படி நம்ம ரோபோல என்னென்ன மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்கோம், அது எப்படி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் உங்க புரிதலுக்காக, உங்களுடைய புரிதலுக்காக இதை நான் செஞ்சு காட்டுறேன். உதாரணமா இப்போ பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா 44,857 இருக்கு. உதாரணத்துக்கு 44,800 கால் ஆப்ஷனை நீங்க டைரக்டா செல் போறீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் 86,569 ரூபாய். அதே போல புட் ஆப்ஷனும் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் சரியாக 1,28,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. அதாவது 1,28,000 ரூபாய், 1,28,000 rupees, 1 லட்ச ரூபாய் கிட்ட நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு கால் அண்ட் புட் செல் பண்ண முடியும். அதுல இருந்து நமக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எதிர்பார்த்தா கூட நமக்கு 1% நமக்கு ப்ராஃபிட் வந்துருது. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல இதை நம்ம இன்னும் குறைக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம 2 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணா போதும். அது என்னன்றத சொல்றேன். மார்க்கெட் 44,800 இருக்கு அப்படின்னா 44,800னா இங்க இருந்து ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி ஒரு 45,900 இல்ல 46,000, அதாவது ஒரு 10 ரூபா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், 10 ரூபா கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உதாரணமாக இப்ப நம்ம ஆப்ஷன் செயின் பாக்குறோம். இதுல ஒரு 10 ரூபா அளவு ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா 46,200 ரூபாய் இல்ல 46,000 நம்ம வச்சுக்கோம். 46,000 கால் ஆப்ஷன் 10 ரூபாய் இருக்கு. அதே போல புட் ஆப்ஷன்ல ஒரு 10 ரூபாய் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 43,500 இருக்கு. இதை நம்ம எப்படி மார்ஜினை குறைக்கலாம் அப்படின்னா மினிமம் 46,000 கால் ஆப்ஷனை முதல்ல நம்ம பை பண்ணணும். பை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 10 ரூபாய் இருக்கும். அதே போல 43,500 புட் ஆப்ஷனை நாம பை பண்ணணும். சாரி, இது 46,000 கால் ஆப்ஷனை நம்ம பை பண்றோம். 43,500 புட் ஆப்ஷனை பை பண்றோம். கால் ஆப்ஷன் மாத்திக்கிறேன். 46,000 கால் ஆப்ஷன் பை பண்றோம். முதல்ல இந்த 10 ரூபாய் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பை பண்ணதுக்கு அப்புறம் நாம கரண்ட் மார்க்கெட், அதாவது 44,800 கால் ஆப்ஷனை செல் பண்றோம். அதே போல புட் ஆப்ஷனையும் செல் பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வெறும் 44,000 ரூபாய் இருந்தா நமக்கு போதுமானது. வெறும் 44,000 ரூபாய் இருந்தாலே நமக்கு நம்ம அழகா செல் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கும் இப்ப நம்ம அப்டேட் பண்ணிருக்க ரோபோக்கும்
என்ன ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா, நம்ம ரோபோ ஆனது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ தானாவே, அதாவது இதுல நம்ம ஆல்ரெடி டைம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த என்ட்ரி டைம் வந்த உடனேயே அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை தானாவே பை பண்ணிடும். பை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணும். ஸோ ஷார்ட் அடிக்கும் போது நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் ஈஸியா கிடைக்கும். ரெண்டாவது, நம்மளால வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தாலே ஒரு 2 லாட் கால் ஆப்ஷன் 2 லாட் புட் ஆப்ஷன், அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 1000 ரூபான்றது எளிமையா எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படி எடுக்கிறோம், அதாவது நம்ம பையிங் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாய் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபேவரா இருக்கணும். முதல்ல நம்முடைய ப்ரிடிக்ஷன், நம்ம கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும் மார்க்கெட்டை. அதுக்கு நம்ம ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜோ இல்ல ப்ராப்பரான ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். சைக்காலஜி ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்காலஜி வந்து ப்ராப்பரா இருக்கணும். மூணாவது வந்து ப்ராப்பர் என்ட்ரி பிரைஸ், எக்ஸிட் பிரைஸ், இந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த செல்லிங்ல வரும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே வந்து இதுல நம்ம அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பியூர் ஹெட்ஜிங் பேஸ்டு. அதுலயும் ரோபோவே ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் எடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் வேணும் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது அப்படின்னா, இப்போ அது சாதாரணமாவே ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே நம்ம பண்ணலாம். தாராளமா நம்மளால வந்து பண்ண முடியும். 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே 4 லாட் பண்ண முடியும். 50,000 இருந்தா 1 லாட் பண்ண முடியும். 1 லட்சம் இருந்தா 2 லாட் நம்ம எடுத்து தாராளமா நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்முடைய மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுது, 1 லாட் காலன் புட்டுக்கு வெறும் 44,000 ரூபாய் தேவைப்படுது. 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா 2 லாட் போட்டு நமக்கு எந்த விதமான டென்ஷனோ தலைவலியோ இல்லாம ஈஸியா நம்மளால வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். இந்த அட்வான்ஸ்டா இப்ப நம்ம அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரோபோல இது தானாவே 950 எடுத்ததுன்னா 950 வந்ததுன்னா தானாவே அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும். பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட் த மணி கால் ஆப்ஷன் செல் பண்ண ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணி பாக்குறோம். இன்னொரு 8 செகண்ட் தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா 9:50 49 58 9:50 ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இது எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம பாக்குறோம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவுட் ஆஃப் த மணி 45,900 கால் ஆப்ஷன், 43,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பிளஸ் 44,800 கால் ஆப்ஷன், 44,800 புட் ஆப்ஷன் ரோபோ தானாவே எடுத்திருக்கு. நம்ம பாக்குறோம், எம்டிஎம் பாக்குறோம், கிளியரா இதுல தெரியுது. ரோபோ என்ன பண்ணிருக்கு, 43,700 புட் ஆப்ஷனையும் 45,900 கால் ஆப்ஷனையும் பை பண்ணிருக்கு முதல்ல. அப்புறம் 44,800 கால் ஆப்ஷன், 44,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் 500 ரூபாய் கிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 லாட் கிட்ட போயிருக்கு. இப்ப நமக்கு ஃபண்ட் எவ்வளவு போயிருக்குன்னு பார்ப்போம். ஃபண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 5,44,000 போயிருக்கு. அதாவது 15 லாட் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். போட்டதுல நமக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம 3 லாட் தான் 75 குவான்டிட்டி போடுவோம். ஆனா இப்ப நம்ம 75 into 3 தடவை போட்டிருக்கோம். அதனால நமக்கு பாத்தீங்கன்னா 225 குவான்டிட்டி போட்டிருக்கோம். இப்ப நமக்கு நிறைய குவான்டிட்டி போட்டிருக்கோம், கம்மியா தான் நமக்கு வந்திருக்கு. சாதாரணமா இப்ப நம்ம இதை போடணும் 225 போடணும் அப்படின்னா நமக்கு சாதாரணமா 20 லட்சம் ரூபாய் வேணும். ஏன்னா ஆவரேஜா ஒரு லாட்டுக்கு 1,70,000 நார்மலா இருக்கணும் அப்படின்னா, அதாவது நான் 25 கணக்குல சொல்றேன். ஒரு 15 லாட் போடணும் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு 20 லட்சம் ரூபாய் கிட்ட வேணும். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடும்போது நமக்கு வெறும் 5 லட்ச ரூபாய் தான் எனக்கு வந்து போயிருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 200 ரூபாய் கிட்ட இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரோபோ பண்ணிக்கோ. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாக்குறோம் நம்ம செல்லிங் ரோபோல போட்டிருந்தது
7000 ப்ராஃபிட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது கிளியரா எல்லாமே 44,800 கால் போட்டு பிளஸ் நம்ம பையிங் எடுத்தது. ஸோ இதுல வந்து ஒரு விதமான பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நம்ம அவுட் ஆஃப் த மணி பையிங் பண்ணும்போது, உதாரணத்துக்கு அவுட் ஆஃப் த மணி கால ஆப்ஷன் 13 ரூபாய்க்கு பை ஆயிருக்கு ஆல்கோ. அதே போல 43,700 புட் ஆப்ஷன் 14 ரூபாய்க்கு பை ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கூட 13 ரூபாய்க்கு வாங்கினது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதுல நமக்கு 2,666 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. இதுதான் இதோடைய சிறப்பம்சம். அதாவது மார்க்கெட் ஒன் சைடு போனாலும் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ மார்க்கெட் ரொம்ப ஒன் சைடு போயிருக்கு, அப்படியே டோட்டலா ஒன் சைடு போயிருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு 13 ரூபா 14 ரூபாய்க்கு வாங்கினது 25 ரூபாய்க்கு விட்டு டபுள் ஆயிட்டு 2,600 ரூபா அதுல ப்ராஃபிட் இருக்கு. 43,700 புட்ல பாத்தீங்கன்னா 14 ரூபாய்க்கு வாங்கினது வெறும் 3 ரூபா தான் நமக்கு டைம் டிகே ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான் மைனஸ் இருக்கு. இதுலயே நமக்கு 2,000 ரூபா வந்துருது. ஒருவேளை இது ரெண்டும் மார்க்கெட் சைட்வேஸ்ல போற பட்சத்துல இந்த பை பண்ணது வந்து உங்களுக்கு அதிகமா கரையாது, ஒரு 2 ரூபா 3 ரூபா கரையும். ஆனா இந்த அர்த்த மணி ஆப்ஷன் வந்து பயங்கரமா கரையும். ஸோ அதுல நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். இதுதான் இந்த காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப லோவான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம 7,000 போட்டு வச்சிருந்தது மேல போகும்போதே நமக்கு கட் ஆயிருச்சு. இந்த பகுதியில வந்து நம்ம வந்து கிளியரா நம்ம இன் டீடைலா பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய செஷன்ல கூட எப்படி நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், ஷியோர் ஷார்ட்டா எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம கான்செப்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் மேல போனாலும் ஒன் சைடு போனாலும் ப்ராஃபிட், மார்க்கெட் நல்லா ஒன் சைட்ல கீழே வந்தாலும் ப்ராஃபிட், சைடு வேஸ் போனாலும் ப்ராஃபிட். ஆஸ் யூஷுவல் எல்லா விதமான அந்த செல்லிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா AVW இந்த மாதிரி இருக்கும்போது தான். ஆனா அது வந்து மாதத்துல வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் 2-3 நாட்கள் தான் வரும். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு 7,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த புது கான்செப்ட்ல ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஆப்ஷன் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல நாளையில இருந்து ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். நன்றி.